இந்த சைட்டில் சோலார் போட்டதுக்கப்புறம் இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் 3.7 கிலோவாட்டுக்கு அதானி பைஃபேசியல் சோலார் பேனல் போட்டிருந்தோம். அது டாப்கானு. கிளைண்ட் கிட்ட மினிமமாக ஒரு நாளைக்கு 15லேருந்து 16 யூனிட் ஜென்ரேட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு மணி 12 தாங்க ஆகுது மத்தியானம். ஆனால் இப்போவே 15 யூனிட் ஜென்ரேட் ஆயிருச்சு. இன்னும் சன்லைட் பார்த்தீங்கன்னா 5 to 6 மணி நேரம் இருக்கும். ஸோ 20 யூனிட்டுக்கு மேலே இன்னைக்கு ஜென்ரேட் ஆகும். இந்த ஈடேன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் இன்னைக்கு ஜென்ரேட் ஆன யூனிட். இந்த டோட்டல்னு போட்டுக்கிறது டோட்டலாக நம்ம இன்வெர்டர் ஆன் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் ஜென்ரேட் ஆன யூனிட். மொத்தமாக நம்ம இன்வெர்டரை ஆன் பண்ணி 7 நாள் ஆச்சு. ஸோ 150 கிலோவாட் வரைக்கும் ஜென்ரேட் ஆயிருக்கு. நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 21 யூனிட்டுக்கு மேலே ஜென்ரேட் ஆயிருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த்து. இன்னும் மார்ச் ஏப்ரல் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே சன்லைட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். கிளைண்ட் இதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் சோலார் போட போகிறீங்கன்னா யார் ரொம்பவே ரேட் கம்மியாக பண்ணுறாங்கன்னு பார்க்காதீங்க. யார் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரி ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். உங்களுக்கும் பெஸ்ட்டான குவாலிட்டியில் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணணும்னா மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சோலார் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.